ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்க பேசிக்காக ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற என்னென்னு அதை பற்றி நான் பேச போகிறேன். ப்ராபப்ளி நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பற்றி. ஷேர் மார்க்கெட்லேருந்து அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ். எந்தளவுக்கு நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸில் தான் நடக்கும். இதில் நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெல்லியில் இருக்குது. டாப் 50 கம்பெனிஸ் அதில் ட்ரேட் ஆகும். இன்கேஸ் ஃபார் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மும்பையில் இருக்குது. அதில் டாப் 30 கம்பெனிஸ் ட்ரேட் ஆகும். நான் இதில் பேச போகிறது ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி. ஈக்விட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க், அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு ஷேர் வேல்யூ இருக்கும். அந்த ஷேரை நம்ம பை பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபுளாக வரப்போ நம்ம செல் பண்ணுறோம். இதுதான் பேசிக் கேஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐயோட ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 240 இருக்குது. ஓகேங்களா, 240ங்கிறப்போ நம்ம ஒரு 10 ஷேர்ஸ் பை பண்ணுறோம். இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 300, அரௌண்ட் 300 அந்த மாதிரி போகிறப்போ நம்ம 10 ஷேர்ஸை செல் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு மேனேஜபிளான ஒரு ப்ராஃபிட் வருது. இதில் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்ட்ராடே, இன்னொன்று டெலிவரி. இன்ட்ராடே அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கே பை பண்ணி மார்க்கெட் எண்ட் ஆகிறதுக்குள்ளே செல் பண்ணோம்னா அது வந்து இன்ட்ராடே. இன்கேஸ் ஃபார் டெலிவரி இன்றைக்கி வாங்கி ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபார் 1 வீக் ஆர் மந்த் ஒரு 6 months பீரியட் ஆஃப் இயர் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நம்ம செல் பண்ணுறது டெலிவரி, இல்லைன்னா கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அதில் ஒன்றும் ஓப்பன் இருக்கணும். டிமேட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்லாம் பேப்பர்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பேசிக்கான உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட பேன் கார்டு மஸ்ட்டாக தேவைப்படும். அப்புறம் உங்களோட செர்டன் ப்ரூஃப்ஸ் ஆஃப் லோக்கல் ப்ரோக்கிங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு செர்டன் ப்ரூஃப்ஸ் என்னென்ன ப்ரூஃப்ஸ் வேணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. தென் ஈக்விட்டியில் கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்மி தான். பட் உங்களுக்கு பேஷன்ஸ் கண்டிப்பாக அந்த கேஷ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இன்ட்ராடே பேசிஸில் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ராஃபிட்டபுள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஈக்விட்டிலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் ப்ராஃபிட்டபுள் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். பேசிக்காக ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட். இப்போது இன்கேஸ் நான் ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன், அது உங்கள்கிட்ட செல் பண்ணேன்னா நமக்கு 2 பேருக்கு நடக்கல கான்ட்ராக்ட் தான் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸுங்கிறது 3 ஸ்ட்ராட்டஜிஸ் சொன்ன மாதிரி நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேரெக்டாக நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் 10 கம்பெனிஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் சேம் கான்ட்ராக்ட் பீரியட் தான் இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ நல்லா அனலைஸ் பண்ணி அதை பற்றி ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளோட ப்ராஃபிட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு என்னோடய கம்மிங் வீடியோஸில் சிம்பிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.